ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நேம் என்ன கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மூவியோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரோட தான் மூவி ஸ்டார்ட் ஆகுது. என்னோட பேர் சக்குராங்க. நான் காலேஜ் போகிறதுக்காக 4 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் முடிச்சு 4 வருஷம் ஆகுதுங்க. இது வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன். பாஸ் ஆன வழியை தான் காணும். என்னோடய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் கூட இன்னும் சிங்கிள் தான். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. என் கூட படித்த பிள்ளைங்களாம் வேலைக்கே போயிடுச்சுங்க. இன்னும் நான் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்போ தான் ஒரு ஆட் பார்த்தேன். அதில் மேடி தேவை, உங்களுக்கு நாங்கள் ஃபுட்டும் நாங்களே கொடுத்துருவோம், தங்குறதுக்கு இடமும் கொடுத்துருவோன்னு போட்டிருந்தாங்க. சரி நீ கிளம்பி வந்துட்டேன், வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. போய் பார்த்தா அந்த இடமே பூத் பங்களா மாதிரி இருக்குது. ரொம்ப இருட்டாக இருக்குது, யாருமே இருக்க மாதிரியே தெரியல. சரின்னு போயிட்டு கதவு தட்டும் போது உள்ளேருந்து யாருமே சவுண்டே கொடுக்கல. ஒருவேளை என்ன இடமா இருக்கும், இது பேய் வீடா இருக்குமோன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறா, ஏதாவது ரிவ்யூ போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஐயோ அங்கே யாரும் போகாதீங்க, உங்களை யாரும் கிட்னாப் பண்ண ஃபீல் கிடைக்கும், அங்கெல்லாம் போகவே போகாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஹீரோயின் பயப்படுறா. பேசாமல் இப்படியே ஓடிடலாமான்னு சொல்லி யோசிக்கும் போது உள்ளேருந்து சவுண்டு கேட்குது. அம்மா யாரு, என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் போது, இல்லைங்க ஆட் பார்த்து வந்தேன், மேடு வேணும்னு சொல்லியிருந்தீங்களேன்னு சொல்லும் போது, சரி கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வான்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஹீரோ கூப்பிடுறான். உடனே ஹீரோயின் உள்ளே வந்து பார்க்குறா. பார்த்தா உள்ளே அப்படி இருட்டாக இருக்குது, ஒரு லைட்டு கூட போடலை. ஆமாம் எங்கெங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல கதவை சாத்துன்னு சொல்லிட்டு இவன் கத்திடுறான். சரிங்க சாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிவிட்டு இவன் தேடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. எங்கே கண்ணே தெரியலங்க, எங்கெங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் தான் இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அம்மா என்ன வேணும் உனக்கு, உன் பேர் என்னன்னு கேட்கும்போது, என்னோட பேர் சக்குரா, நீங்கள் தானே ஆட் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் போட்டிருந்தேன், இங்கே வா அப்படி மூஞ்சி காட்டுன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே எனக்கு தெரியல, முதல்ல லைட்டை போடுங்கன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே இருட்டுக்குள்ளேருந்து ஹீரோ திரும்பி பார்க்குறான். பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்கான். ஹீரோயின் பார்க்குறா, டே என்னடா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, ஆனால் இருட்டுக்குள்ளே எப்படி உட்காந்துருக்கேடா, ஒருவேளை இவன் ப்ளே பாயாக இருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறா, பயப்படுறா. உடனே இவன் சொல்கிறான், சரி ஓகே வேலைக்கு வந்திருக்கியா, நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், வேலையை பாருன்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு போயிட்டு ஷர்ட் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டான். பேண்ட்டை வேற கழட்டுறான். யூ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் என் ட்ரெஸ்லாம் கழட்டுறேன்னு சொல்லும் போது இவன் பாட்டுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு பக்கத்தில் வந்து பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருவேன் பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு அவன் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கா. எம்மா ஒரு நிமிஷம் நிறுத்து, இப்போ எதுக்கு இதெல்லாம் என் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க, பாத்ரூம் கதவு முன்னாடி உட்காந்துருக்கடி, நான் குளிக்க போகிறேன், போய் க்ளீன் பண்ணுற வேலையை பாருன்னு சொல்லும் போது, எது க்ளீன் பண்ணணுமா, குளிக்க போறியா, ஏண்டா அதை உள்ளே போய் கட்டி இருக்கலாம்ல, கொஞ்ச நேரத்தில் வயிற்றுல புளியை கரைச்சிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே அங்கேருந்து எழுந்து போய்கிட்டு இருக்கா. சரி போய் க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்கலான்னு பார்த்தா வீடியோ குப்பை தொட்டி மாதிரி இருக்கு. அட பாவி பயலே, குப்பை தொட்டிலையா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை நகர்த்தும் போது உள்ளேருந்து கத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு அதெல்லாம் திறக்கக்கூடாது, அப்படியே க்ளீன் பண்ணுன்னு சொல்லும் போது, எது அம்புலியா நீனு, என்னடா இருட்டுக்குள்ளேயே குடும்பம் நடத்துறேன்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. சரி பண்ணி தொலைவோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. எல்லா பக்கமும் குப்பையாக கிடக்குது, எங்கே கால் வச்சாலும் வலிக்கி விழுந்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இருட்டாக வேற இருக்குல்ல. அப்படியே புக்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுக்கும்போது அதுக்கு நடுவில் ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா இது இங்கே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது தான் கேமரா வச்சிருக்கான்னு தெரியுது. அட பாவி என்னடா கேமரா வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க, இது எங்கே இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பக்கத்தில் அவனோட லேப்டாப் இருக்கு. அப்படியே அந்த ஒயர் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த லேப்டாப் கூட கனெக்ட் ஆகி இந்த கேமரா இருக்கு. அட பாவி என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் நிற்கிறதுலாம் அதில் தெரியுது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே லைவாக ஓடிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. யார் இந்த பொண்ணு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை மேடான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் செக் பண்ணி பார்க்குறா, எல்லாமே லைவாக போய்கிட்டு இருக்கா. அட பாவின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமய கத்த ஆரம்பிச்சிடுறா. போய் லேப்டாப்ல கனெக்ஷனில் இருக்க எல்லா ஒயரையும் பிடுங்கிக்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், இங்கே பண்ணா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு, அது எவ்வளோ காஸ்ட் அதிகம்னு உனக்கு தெரியுமா, இதே மாதிரி தான் முன்னாடி வந்த மேடும் பண்ணா, அதனால தான் நான் அவளை ஃபயர் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன், நீனும் அதே பண்ணாதன்னு சொல்லிட்டு இவன் திட்டிக்கிட்டு இருக்கான். டேய் மேடு வேலை இருக்குன்னு தான்டா சொல்லி கூப்பிட்ட, என்னடா என்னை படம் பிடிச்சி ஊருக்கே போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்க, ஏடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. உடனே அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு எதுக்கு டென்ஷன் ஆகுற, பாரு உனக்கு எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகிட்டு இருக்க நீனு, இப்போ எங்கே போவ நீ இந்த இருட்டில், ஒழுங்காக வாயை மூட்டை அமைதியாக இருன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன், உங்ககிட்டலாம் இருக்கிறதுக்கு இங்கேருந்து போய் தொலைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கா.
நீ வீட்டை விட்டு வெளில ஓடி வந்துட்டதானு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் அது எப்படி உனக்கு தெரியும், என்னடா பின்னாடி ஏதாவது கேமரா வச்சு அதையும் ஃபாலோ பண்ணுறியான்னு கேட்கும்போது, அதான் பார்த்தா மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கு, எதனால் ஓடி வந்த, ஏதாவது லவ் பண்ணி ஓடி வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் பார்த்து திட்டிக்கிட்டு இருக்கா, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், எதுக்கு இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்தும்போது உடனே வந்து ஹீரோ பக்கத்தில் வரான். ஹீரோயின் கதவை திறந்துட்டு வெளியில் ஓடிடுறான். அந்த வெளிச்சம் பட்ட உடனே இவன் வந்து ரொம்ப நாளாக வெயிலில் போயிருக்கவே மாட்டான் போல இருக்கு, அது அப்படியே கண்ணெல்லாம் கூசுது. உடனே உள்ளே வந்து கதவை சாத்திக்கிறான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு பக்கத்தில் வந்தவ, அம்மா என்னாச்சு, எதுக்கு இந்த மாதிரி பயந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போகிறதா இருந்தா போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் விடு, எதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்த, என்ன விஷயம் சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, நான் யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகலை, அதனால தான் பயந்து வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, நான் எப்படியா செலக்ட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக இருக்காங்க, அவங்க கிட்டே வந்து நான் போய் எப்படி சொல்ல முடியும் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்துட்டேன், எப்படியா பாஸ் ஆகிட்டு அந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிட்டு தான் அவங்க மூஞ்சில் போய் முழிக்கணும்னு சொல்லும்போது, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு பேசாமல் நீ இங்கே இருந்துடலாம்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்குலாம் அந்த யூனிவர்சிட்டி பற்றி என்ன தெரியும், நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா, எனக்கு வந்து மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது எல்லாத்தையுமே நான் குவிட் பண்ணிவிட்டு படிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா, எனக்கு ஒரு பையனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவனும் என்கிட்ட பேச வந்தான், ஆனால் நான் படிக்கணுங்கிறதுக்காகவே அவனை அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அந்த ஸ்டடீஸ்க்காக, ஆனால் என்னால் அதில் சேரவே முடியல, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன புண்ணியம், அதை பற்றிலாம் உனக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லும்போது, நான் இந்த யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா, நானே 4 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கே கிடைக்கல, உனக்கு கிடைச்சிச்சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம் இது எத்தனாவது அட்டம்ப்ட்னு கேட்கும்போது 4 முடிஞ்சு 5வது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடியே என்னடி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கா, 4 தடவை ஃபெயில் ஆகிருக்கா, அதை பெருமையாக இவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கா, இதை பார்க்கும்போது எனக்கு ஷாக்காக இருக்குன்னு சொன்னவன், நான் வந்து அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்குலாம் அந்த யூனிவர்சிட்டி ஒன்றும் சீன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கே பாரு போயிலாம் சொல்லாத என்கிட்டன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடுறா. பார்த்தா ஹீரோ வந்து ஒரு பென் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், அதில் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஒரு நேம் போட்டிருக்கு, அடுத்தது பார்த்தா சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான், அதில் தான் கிராஜுவேட் ஆகிருக்கான் போல இருக்கு. எப்பட்றா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கா. இல்லை நான் நம்ப மாட்டேன், நீ தான் வந்து இந்த மாதிரி கேமரா வச்சு எல்லாமே பண்ணுறல்ல, எதுக்கும் நீ வந்து இதை திருடிட்டு கூட வந்திருப்ப, யாருக்கு தெரியும்னு சொல்லும்போது அதில் இவனோட பேர் தான் போட்டிருக்கு, எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு ஃபோட்டோவோட, இங்கே பாரு ஃபோட்டோவோட யாராவது திருடிட்டு வருவாங்களா, என்னடி பேசுகிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் எப்பட்றா நான் செலக்ட் ஆகல நீ செலக்ட் ஆனேன்னு சொல்லி கேட்கும்போது, என்னடி இப்படி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி அழாத, இந்தா இதை சாப்பிடு, கொஞ்சம் பசியாக இருப்பல்ல, சாப்பிட்டுட்டு அப்புறமா தெம்பா அழலான்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ என்னால் ஏற்றுக்கவே முடியலையே, நான் ஃபெயில் ஆனது கூட நான் ஏற்றுப்பேன், ஆனால் நீ பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறது தாண்டா என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. சரி டென்ஷன் ஆகாத, போய் குளிச்சுட்டு வா எல்லாம் சரியாயிரும் சொல்லிட்டு ஹீரோ அனுப்பி வைக்கிறான். குளிக்க போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ ட்ரெஸ்ஸே எடுத்துகிட்டு வரலையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுவ. எக்ஸ்கியூஸ் மீ உங்ககிட்ட ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது இவன் பாட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறான். டே அது வெளியிலேருந்தே கொடுக்கலாண்டா, ஏன்டா உள்ளே வரேன்னு சொல்லி கேட்கும்போது, எடுத்து கொடுக்க வந்தம்மா இந்தா பொடின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். பரவாயில்ல நல்ல மனுஷனாக தான் இருக்கான், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா இவன் வந்து லேப்டாப் நோண்டிக்கிட்டே இருக்கான், எப்போ பார்த்தாலும் அதே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு வந்து 31 வயசு ஆகுது, ஆனால் இன்னமும் வந்து வெளியிலலாம் எங்கேயும் போக மாட்டான், கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாருமே கிடையாது, எப்பவுமே ரூமை லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பான். சூரிய வெளிச்சத்தை பார்த்தே பல வருஷம் ஆகுது, எப்பவுமே அந்த லேப்டாப் கூடயே தான் இருப்பான். ஏன் இவன் இந்த மாதிரி கேமராலாம் வச்சு ஷூட் பண்ணுறான்னா, ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி லைவாக வீட்டில் என்ன நடக்குதோ அதை கேமரா மூலிமா ரெக்கார்ட் பண்ணி லைவில் போட்டு காமிப்பாங்க, அது நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க, அது மூலிமா சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் அதிகமாக பண்ணுவாங்க, நம்ம கண்ட்ரியில் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் ஆர்டிக்கல்லாம் படிச்சிருக்கேன். நம்ம ஹீரோவும் அந்த மாதிரி வேலை தான் பார்க்குறான் போல இருக்குது, அதனால தான் ஹீரோயினை வர சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறான். இதே மாதிரி தான் முன்னாடி வந்த மேடுங்க கிட்டேயும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் போல இருக்குது, அதனால எல்லாருமே அந்த மாதிரி மோசமாக ரிவ்யூ போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அப்புறமா யூஸ் பண்ணலாம், எனக்கு எங்கே தூங்கணும்னு சொன்னீங்கன்னா நான் போய் தூங்கிப்பேன்னு சொல்லி கேட்கும்போது, எங்கே தூங்கணுமா போ அப்படி போய் படுன்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த பக்கமாக கேமரா இருக்குது, அதை பார்த்த ஹீரோயின் என்ன பண்ணுறா, இது இருந்தால் தானே நான் நீ ரெக்கார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுதாலே பிடிச்சி திருப்பி அந்த பக்கம் வச்சிடுறா. பார்த்தா அது பக்கத்துலேயே ஒரு டெடி பியர் இருக்குது, அதை பார்த்த ஹீரோயினா என்னடா இவ்வளோ பெரிய பாயினாக வந்திருக்கா, இன்னும் இதையா வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அங்கேருந்து ஓடி வந்த ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த பொடிங்க வச்சுக்கிறான். இங்கே பாரு அது என்னோட பொருள், தேவையில்லாமல் என்கிட்ட கேட்காம எதையும் தொடக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு ஹீரோயினை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான்.
ஐயோ அப்படியே ஆஸ்கர் அவார்டு அது நாங்கள் எப்படி தொட்டுட்டா அது வீணாக போயிட போகுது போட அந்த பக்கம்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் கீழே படுத்துக்கிறா. ஹீரோ வந்து லைட் ஆஃப் பண்ணலான்ட்டு போகும்போது இங்கே பாருங்க லைட் ஆஃப் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் என்ன விஷயம், ஏன் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும்போது இவ அப்படியே யோசிச்சு பார்க்குறா. வந்தோடனே அவன் ஷர்ட் எல்லாம் கழட்டிருப்பான்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயப்படுறா. என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, எனக்கு கோஸ்ட்னா பயம், இருட்டில் பேய்லாம் வரும்ல அதனால ஆஃப் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. பேய் தாண்டி உன்னை பார்த்து பயப்படணும், நீ பேயை பார்த்து பயப்படுறியான்னு சொன்னவன் சரி போய் தொலை, நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணலை, இந்த லேம்ப் ஆன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு டேபிள் லேம்ப் இருக்கும்ல அதை ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே படுத்துக்கிறான். சரி நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும், அம்மா பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி பசங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் பாட்டுக்கு அமைதியாக இருக்கா. உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்கிற மாதிரி சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து பொண்ணுங்களை பற்றிலாம் தெரியாது, ஆனால் என்னை பற்றி தெரியும். எனக்கு எந்த மாதிரி பையனை பிடிக்கும்னா ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச பையன் எப்படி தெரியுமா இருக்கணும், அவன் வந்து ரொம்ப சாஃப்டாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ரகடாக தான் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து என்கிட்ட மட்டும் அவனோட சாஃப்ட் சைட்டை காட்டணும், அதே மாதிரி தைரியமாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் தைரியமாக போய் பேசணும், எதுக்கும் பயப்படக்கூடாது, என்கிட்ட மட்டும் பயந்து நடந்துக்கணும். இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது எனக்கு. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது அவங்களாம் சொல்லணும் ஏய் பையன் சூப்பராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமல் பண்ணும், அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏம்மா ரொம்ப ஆசைப்படுற நீனு, அமைதியாக படுத்துரு, உன்னோட கனவு கற்பனையெல்லாம் என்னால் கேட்க முடியலை, காதெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் பாட்டுக்கு எழுந்து கத்த ஆரம்பிச்சிடுறா. ஏன்டி என்னடி ஆச்சு, என்னத்தை பார்த்து தொலைஞ்ச, ஏன் அப்படி கத்துறேன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். எப்படி தெரியுமா இருக்கணும், என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பேக்லேருந்து எனக்கு ஹக் பண்ணணும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வந்து எனக்குன்னு இல்லை எல்லா பொண்ணுங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, உன் கனவுல தான் நடக்கும், படுத்து தூங்கு, கனவுலையாவது உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வரானான்னு பார்க்கும், சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் வெளியில் தள்ளி கதவை சாத்திடுவேன்னு சொல்லி ஹீரோ மிரட்டி விட்டுட்டு படுத்துடுறான். இவங்கிட்ட போய் சொன்னேன் பாரு என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் படுக்கும்போது ஹீரோ கூப்பிடுறான். இருந்தாலும் நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன்னா, இருந்தாலும் எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கன்னு சொல்லும்போது எது க்யூட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறா. இவனா சொன்னான்னு சொல்லி எழுந்து பார்க்கும்போது அவன் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு வேலை கற்பனையாக இருக்கும் போல இருக்கு, நமக்கு இப்போல்லாம் ஹாலுசினேஷன் கூட வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவ படுத்துக்கிறா. அப்படியே காலையில் விடியுது. ஹீரோ வந்து ஒரு எத்தி தான் ஹீரோயின் எழுப்பி விடுறான். ஹீரோயின் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா. இப்போ எழுந்துக்கிட்டியா தனியை பிடிச்சிட்டு வந்து ஊற்றுவா, நீ எழுந்துட்டேன்னு தெரியும் நடிக்காதுன்னு சொல்லி எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். அம்மா இவ்வளோ மிட் நைட்டில் எதுக்கு எழுப்புறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எழுந்திரிடி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுறான். என்னடா இது பில்லோலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தவ அந்த பக்கம் திரும்பி பார்த்தா கேமரா வேற இருக்கு. ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா நான் வேலைலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு, வேலை செஞ்சாதான் நீங்கள் இருக்க முடியும், அதுவும் நான் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லும்போது இதெல்லாம் யாரடா பார்க்குறாங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது இப்போலாம் இருக்கிறவங்களுக்கு அவன் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு கூட கவலை இல்லை, அடுத்தவன் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறது தான் ரொம்ப விரும்புகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே போயிட்டு ஹீரோயின் க்ளீன் பண்ணுறா. பார்த்தா கமெண்ட்ஸ்லாம் அவ்வளோத்துக்கு வருது. ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா என்னடா இது க்ளீன் தானே பண்ணேன் அதுக்கு என்ன இவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லும்போது இப்போலாம் லைஃப்பில் எல்லாருமே ஒரு லோன்லினஸோட தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே எப்படியாவது அவங்களோட ஃபீலிங்ஸை வெளில சொல்லிடணும்னு ஆசை. அதெல்லாம் இந்த கமெண்ட் செக்ஷன் மூலியமாகவும் இந்த சோஷியல் மீடியா மூலியமாகவும் தான் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அம்மா எப்போ க்ளீன் பண்ணி முடிக்கிறதுன்னு கேட்கும்போது அவங்க எல்லாருமே பார்த்து முடிச்சுட்டு போகிற வரைக்கும் நீ க்ளீன் பண்ணிக்கிட்டே இரு, அது வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்க்குறா என்னடா நீனு க்ளீன் பண்ண இடத்தையே க்ளீன் பண்ண சொல்கிற, எத்தனை தடவை இதையே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவ பாட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிவா போதும் நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவன் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் நிறைய வாங்கி வச்சிருக்கான். இதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கும்போது எது இதை திங்கணுமா, எப்பயாவது ஒரு தடவை தின்னா பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் இதேவா சாப்பிடுவாங்க, இல்லை எனக்கு வேண்டாம் நான் போய் சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு போய் சமைச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே குக் பண்ணி ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு நல்லா இருக்கான்னு கேட்கும்போது சூப்பராக இருக்குன்னு சொல்லி அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, இரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஃப்ரிட்ஜில் போய் ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறா என்னன்னு சொல்லி கேட்கும்போது எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இந்த உனக்கு வேணா எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது வந்து கேவியரோட எக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஃபிஷ்ஷோட வயிற்றுக்குள்ளே இருக்க எக்கு. இதோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுற காசை வச்சு ஒரு ஊருக்கே விருந்து வச்சிடலான்னு பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ காசு வரும். ஹீரோயின் பார்த்துட்டு என்னடா இதெல்லாம் வாங்கி வச்சிருக்க, ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்பில் இதை நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தவ இது என்ன மண்ணு மாதிரி இருக்குது, ஒன்றுமே நல்லா இல்லையே, இதுக்கா இவ்வளோ காசுன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு எவ்வளோ காசு போட்டு வாங்கி கொடுத்தா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ
கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, இது வந்து பார்க்குறதுக்கு வேணா அவ்வளோ காஸ்ட்லியாக தெரியலாம், ஆனால் டேஸ்ட் ஒன்றுமே நல்லாவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரு கொஷின் இருக்குன்னு சொல்லிட்டு கை தூக்கும் போது, என்ன சின்ன பால்வாடி பாப்பா மாதிரி கை தூக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, எப்படி ராணி நீ இது வாங்குற அளவுக்கு காசு சம்பாரிச்ச, அசால்ட்டாக ஃப்ரிட்ஜில் பாட்டிலாக அடுக்கி வச்சிருக்க, என்ன விஷயம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் வேலைக்கு போகிறேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். காலையிலேருந்து அந்த கம்ப்யூட்டரை தான் கட்டிக்கிட்டு அழுற, இதுக்கு நடுவில் நீ எங்கே வேலைக்கு போன, நான் பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி கேட்கும்போது, கம்ப்யூட்டரில் தாண்டி வேலை பார்க்குறேன், என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் ஆன்லைனில் ப்ரோட்காஸ்ட் சேனல் வச்சுருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ப்ரோட்காஸ்ட் சேனல் வச்சிருக்கேன் சொல்லவே இல்லைன்னு கேட்கும்போது, என்ன இதெல்லாம் போயிட்டு ஊர் ஊரா தண்டோரா போட்டால் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னவன் லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறான். பார்த்தா அவனோட அக்கௌண்ட்டில் மட்டும் 8 மில்லியன் கிட்டே காசு இருக்கு. இவ்வளோ காசை வச்சு என்னடா பண்ணுவேன், எங்கடா போய் கொள்ளடிக்கிற நீனு, எப்படா உங்களுக்குலாம் காசு வருதுன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீனு, இப்போலாம் ஆன்லைன் தான் எல்லாமே, எல்லாருமே வீடியோ மூலயமா நமக்கு நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் வேறு அனுப்புகிறாங்க, அதோ பாத்தியா இந்த சேனல் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியும் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன், நான் கூட கிஃப்ட்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது, அது நான் தான் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இது நீனா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, அது வேற மாதிரி இருக்காரு அவருன்னு சொல்லும் போது, பாருன்னு சொல்லிட்டு மாஸ்கை போட்டு காட்டுறான். பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த சேனல் வச்சிருக்கான் போல இருக்கு. அட படுபாவி, நீன்னு தெரியாம நானே 1008 கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேனேன்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. வெளியில் போய் தான் நம்ம சம்பாதிக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. இந்த மாதிரி வந்து ஆன்லைன் மூலயமாவும் நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். வெளியில் போய் சம்பாதிக்கிறத விட டபுள் ட்ரிபிள் மடங்காக சம்பாதிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு அந்த யூனிவர்சிட்டியில் சேரணும்னு ஆசைப்படுற, எல்லாரும் உன்னை ப்ரைஸ் பண்ணணும், நீ அமேசிங்னு சொல்லணும், அதுக்காக தானே சொல்லி கேட்கும்போது, அப்படி இல்லை நான் ஏன் தெரியுமா சேரணும்னு ஆசைப்பட்றேன், எங்கள் ஃபேமிலி ரொம்ப புவர் தான், எங்கள் அம்மா தான் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தாங்க, அப்படி இருக்கும்போது அந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்தா சீக்கிரமாக வேலை கிடச்சிருன்னு சொன்னாங்க. அது மூலயமா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஃபேமிலி டின்னர் வாங்கி தரணும், அது கூட நாங்கள் பண்ணதில்லை, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததில்லை நான், இது எல்லாமே என்னோட ஆசை, அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஆசைன்னு சொல்லும் போது, இங்கே பாரு நீ சொல்றது எல்லாமே காரணம் தான், ஆக்சுவலாக நீ இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 4 வருஷமா சும்மா உட்காந்துருக்க மாட்டேன், கண்டிப்பாக அந்த 4 வருஷம் பார்ட் டைம் வேலை பார்த்தாவது இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், ஒரு 4 ஜாப் சேர்த்து பார்த்துருந்தா இவ்வளோத்தையும் நீ பண்ணி முடிச்சிருக்கலாம், நீ இதை ஒரு ரீசனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிருது, அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ போயிட்டு லைவை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவன் வந்த உடனே அப்படியே கமெண்ட்ஸ்லாம் அழுது 30,000 பேர் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டாங்க. இவன் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு என்னடா சொல்லிட்டான் இவன், இப்போ ஏடா இப்படி கமெண்ட்ஸ் அள்ளி கொட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதில் பார்க்குற ஒரு ஐடி வந்து இவன் ஃப்ரெண்டோட ஐடி போல இருக்கு. இந்த ஐடி அப்படின்னு சொல்லி அதையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, என்னாச்சு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது, இது என்னோட ஃப்ரெண்டுன்னு ஹீரோயின் சொல்கிறா. உன் ஃப்ரெண்டா, அப்போ கண்டிப்பாக உள்ளே போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது போல இருக்கு, அவள் பிளேஸ் ஆகிட்டா, நல்ல ஜாப்ல இருக்கா, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டு கூட நிறைய ஃபோட்டோலாம் போட்டிருக்கா. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க, நீ தான் இன்னும் தண்டமாக சுற்றிட்டு இருக்க போல இருக்கு, எல்லாம் டேலண்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிருது. இங்கே பாரு லேப்டாப்பை கட்டிட்டால, நீலாம் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது, அட்லீஸ்ட் லேப்டாப்லையாவது 4 பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, எனக்காக வெயிட் பண்ணுறாங்க, எப்போ நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு அப்படி யார் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. உடனே லேப்டாப்பை பிடிங்கி அப்படி தூக்கி போடலான்ட்டு போகும்போது, வைடி முதல்ல எப்போ பார்த்தாலும் என் லேப்டாப் மேலே ஒரு கண்ணா இருக்கா, நீ போகிறதா இருந்தால் நீ எழுந்து போ, எதுக்கு என் லேப்டாப்பை பிடிங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுற மாதிரி பேசிடுறான். ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே படுத்திருக்கா. அழுதுகிட்டே இருந்தவ கொஞ்ச நேரத்துலேயே வந்து இரும்ப ஆரம்பிச்சிடுறா. அம்மா என்னாச்சுன்னு கேட்கும்போது, தெரியல ஃபீவராக இருக்கும் போல இருக்கு, ஒரு மாதிரி அப்படியே உடம்புலாம் சுடுதுன்னு சொல்லும்போது, அப்படியா அதை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தவன் கையை வச்சு பார்ப்பான்னு பார்த்தா தலையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம் லைட்டாக சுடுதுதான்னு சொல்லும்போது, இதை நீ கையை வச்சே பார்த்துக்கலாம்டா, என்னடா பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி வா நீ ஃப்ளோரில் படுக்காத, இன்னைக்கு மேலே படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் கொஞ்ச நேரத்தில் அன்னியன்லேருந்து அம்பியா மாறிட்டான், அவ்வளோ நல்லவனா இவன் சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் போய் படுத்துக்கிறா மேலே. அப்படியே ஹீரோயினை பார்த்தவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க, என்னாச்சுமா உடம்பு சரியில்லையா, ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு லைவ்ல எல்லாருமே வந்து புலம்புறாங்க, பேசாமல் நீ வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, தூங்கு, அப்புறமா நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா வீடியோவுக்கு கீழே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கா, சக்குரா எப்படி இருக்க, ரொம்ப நாளாச்சு ஒன்று பார்த்துன்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவள் ஸ்மைல் பண்ணுறதை நம்ம ஹீரோவும் பார்க்குறான். இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு வேளை ஹர்ட் பண்ணிட்டோமோன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பான். இப்போ அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். சரி ஹீரோயின் தூங்கிடுறா. தூங்கி எஞ்சி பார்த்தா ஒரே சவுண்டாக கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சமையல் கட்டையே 2 புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க நீங்கள் ஒன்றுக்கு எனக்கு 2 வேலை வைப்பீங்க போல இருக்கு, நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்
ஹீரோயின் சமைக்கலான்ட்டு வந்துக்கிட்டு இருக்கா. இவன் என்ன நினச்சான்னு தெரியல. அடே ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து ஹக் பண்ணுற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கே ஒரு நிமிஷம் பயமாயிடுது. ஒருவேளை ஏதாவது பண்ணி வச்சுட்டு போகிறான்னு சொல்லிட்டு அப்படி தள்ளி போய் நின்றுக்கிறான் அங்கேருந்து. எனக்கு ஒரு மாதிரி ஸ்வெட்டிங்காக இருக்குது, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பாத்ரூமுக்கு வந்துடுறா. அப்படியே மிரரில் பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா கண்ணெல்லாம் சிவந்து போச்சு. என்னடா இது, ஒருவேளை அவனை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சா என்ன தெரியலையே, ஏன் இப்படி கண்ணை சிவந்து போச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது கீழே வந்து கேமரா இருக்குது. அட பாவி பாயே, பாத்ரூமில் கேமரா செட் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா வந்து இவளோட கால் மட்டும் அந்த கேமராவில் தெரியுற மாதிரி ஹீரோ செட் பண்ணியிருக்கான். வந்து பார்த்தவ, டே இங்கே பாரு, மரியாதையாக அந்த லேப்டாப் ஆஃப் பண்ணிடு, இல்லை தூக்கி போட்டு உடச்சிருவோம் பார்த்துக்கன்னு சொல்லி எட்டி ஒரு உதவிடுறான் அவனை. இப்போ என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி இப்படி அடிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, ஏடா நான் குளிக்கிறதையா வீடியோ எடுத்து போடுவேன், நான் குளிக்கிறது எல்லாரும் பார்க்கணுன்னு யோசிக்கிறியான்னு சொல்லும்போது, பைத்தியமா நீன்னு, நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காக ப்ராங்க் பண்ணுறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணேன், மற்றபடி வேறு எதுவும் பண்ணலை, எதுக்கு டென்ஷன் ஆகுறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உனக்கு ஒரு ப்ராங்கான்னு கேட்கும்போது, இதில் உன் கால் மட்டும் தான் தெரியும், அது எப்படி நான் அப்படி காமிச்சிருவேன்னு சொல்லி கேட்கும்போது, நீ பண்ணாலும் பண்ணுவடா, இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவ கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் எவ்வளவோ சமாதானப்படுத்துறான். ஆனால் ஹீரோயின் பாட்டி கோச்சிட்டு வெளியில் வந்துடுறா. இங்கே பாரு, வெளியில் கோல்டாக இருக்குது, உள்ளே வான்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறான். ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியிலே உட்காந்துக்கிறா. அப்புறம் தான் பார்க்குறா, மொபைலில் சார்ஜே இல்லை சுத்தமாக, சார்ஜரையும் உள்ளே வச்சுட்டு வந்துட்டா போல இருக்கு. சரி போய் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கா உள்ள. அப்படியே சார்ஜ் போட்டுட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. பார்த்தா ஹீரோவே காணும். எங்கே போனால் ஆளே சத்தத்தையே காணுமேன்னு சொல்லி பார்க்கும்போது லைவ் போய்கிட்டு இருக்கு. அதில் ஹீரோ வந்து உள்ளே நின்று பேசிக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்க, நான் சும்மா அவ்வளோ ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கேமரா செட் பண்ணேன், நீங்கள் தான் தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா என்ன, நீங்கள் கேட்டதுனால தான் இந்த ப்ராங்கை பண்ணேன், ஆனால் அதனால சக்குரா என்னை விட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி உள்ளேருந்து இவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு, என்னை ஏஞ்சல்னு சொல்கிறான், ஏஞ்சல்னு தான் இதில் போட்டு வச்சுருக்கான், அந்தளவுக்கு இவன் நல்லவனா என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ அந்த டெடி பியர் எடுத்து பார்த்துட்டு, இது யார் கொடுத்துதான் இருக்கும், அந்தளவுக்கு பத்திரமா வச்சுருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ அங்கேருந்து வந்துட்டான். எதுக்கு அதை எடுத்துன்னு சொல்லிட்டு வரும்போது சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட. ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற, எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும், இந்த டெடி பியர் யாரோடது, யார் உனக்கு கொடுத்தா, இந்த அளவுக்கு நீ டென்ஷன் ஆகுறிய, அதுக்கு என்ன விஷயம் காரணம்னு சொல்லி கேட்கும்போது, இது என் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்தது, குடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. உனே சொல்கிறா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ பாட்டுக்கு ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அம்மா என்னாச்சு, எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஆக்சுவலாக வந்து அந்த யூனிவர்சிட்டியில் நான் ஜாயின் பண்ணி நான் நல்ல மார்க் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். யூனிவர்சிட்டியில் வந்து நான் காலேஜ் முடிக்கிற டைம், அப்போ வந்து எனக்கு வந்து லைசன்ஸ் கூட கிடச்சிருச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வெளில போனேன் காரில். அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எனக்கு அதில் ஒன்றுமே ஆகலை, ஆனால் அட் த சேம் டைம் அவளுக்கு வந்து ஃபேஸில் பெருசாக இன்ஜுரி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது, அதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்லிட்டாங்க. நான் அப்போ அவகிட்ட சொன்னேன், நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உனக்கு வந்து இதெல்லாம் சரி பண்ணி விடுறேன், நீ கவலைப்படாதன்னு எவ்வளவோ பேசினேன். ஆனால் அதுக்கப்புறம் ரியாலிட்டி எனக்கு என்னன்னு புரிஞ்சுது. ஏன்னா அப்போ தான் நான் காலேஜ் முடித்தேன், எனக்கு வேலை கூட கிடைக்கல. அப்படி இருக்கும்போது எப்படி நான் இதெல்லாம் சரி பண்ண முடியும், நான் சும்மாவே பேசிக்கிட்டு இருந்தேன். அவள் ஆனால் என்ன சொன்னானா, அவன் கூட இருக்கும்போது அதே ஞாபகமாக இருக்குது, நான் பேசாமல் உன்னை பிரேக்கப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா. அவளுக்காக தான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த காசு சேர்த்து வச்சிருக்கதும் அவளுக்காக தான். ஒரு நாள் அவளுக்கு சென்ட் பண்ணணும், ஆனால் அதை சென்ட் பண்ணுற அளவுக்கு தைரியம் கூட எனக்கு இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன பண்ணிட்டா, அவங்க பேர் என்னன்னு கேட்டு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு அதெல்லாம் பார்க்காத விடுன்னு சொல்லும்போது, இல்லை நான் பார்த்தே தீருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. நீங்கள் இத்தனை நாளாக பார்க்கலையான்னு கேட்கும்போது, அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் வரலன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ பின்னாடியிலேருந்து வந்துடுறான். பார்க்காதன்னு சொன்னால் கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு வரும்போது இவ பாட்டுக்கு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறா. ஏன் என்னாச்சு, எதுக்கு க்ளோஸ் பண்ணேன்னு கேட்கும்போது, இல்லை நீ பார்க்காதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது, நான் பார்த்தே தீருவேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவள் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லி போட்டிருக்கா ரிங்கோட ஃபோட்டோ. அதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. கல்யாணம் ஆயிடுச்சா, இவன் என்னோட ஃப்ரெண்டுடி, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம், கடைசியில் என் ஃப்ரெண்டே அவளை கல்யாணம் பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேஸில் இருந்த இன்ஜுரி கொஞ்சமாக சரியாயிருக்கு, அதை நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக சந்தோஷப்படவும் செய்கிறான். உனக்கு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, வீடு ஃபீல் பண்ணாத, மூவ் ஆனாய் போயிட்டாங்க, நீ மட்டும் தான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லும்போது, இங்கே பாரு தேவையில்லாமல் இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, நீனு தான் பண்ண, என் ஃப்ரெண்டோட ஐடியா போட்டு பார்த்தல, அதை பார்த்துட்டு என்ன வெறுப்பேற்றினால, அதனால தான் நானும் பண்ணேன். சரி விடு, நம்ம 2 பேருமே வந்து இப்போ மூவ் ஆன் ஆகி போக வேண்டிய டைமு, நமக்கு எல்லாமே வந்து ரியாலிட்டி இதுதான் புரிஞ்சிருச்சுல, அது வரைக்கும் நல்லதுன்னு சொல்லும்போது, மூவ் ஆன் பண்ணணுமா, நான்லாம் எப்போயிலேருந்து அப்படி தாண்டி இருக்கேன், நீ என்னமோ இப்போ தான் மூவ் ஆன் பண்ணி வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, நான்லாம் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு சொல்லும்போது, கவலைப்பட மாட்டியா, அப்போ ஓகேன்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்ணுறா, அப்படியே அங்கேருந்து கோச்சிக்கிட்டு வெளியில் போயிடுறா. உன்னையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, ஒரு நிமிஷம் இங்கே வான்னு சொல்லி கூப்பிடும்போது, என்ன விஷயம், என்னை சமாதானம்லாம் படுத்த, அதெல்லாம் சமாதானமாக மாட்டேன்னு சொல்லும்போது, வந்து பாருடி நான் உன்னை எங்கே கூப்பிட்டேன்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்து பார்த்தா நிறைய கமெண்ட் வந்திருக்கு, எல்லாருமே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, நான் வந்து உனக்கு மிடில்
ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் தெரியாத நிறைய பேர் வேறு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஏன் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அவள் ஃப்ரெண்டுங்கள்லாம் பார்க்கும்போது யாருமே என்னை மறக்கல, அப்போ எல்லாருமே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. அவங்க அம்மா வேறு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எங்கம்மா இருக்க வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் உடனே கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரே ஒரு தடவை லைவ் ஆன் பண்ணேன்னு சொல்லும்போது ஏன்டின்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆன் பண்ணு நான் பேசணும்னு சொல்லிட்டு வாழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. உடனே ஹீரோ ஆன் பண்ணி விட்டுடுறான். லைவுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக இவ்வளோ அன்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னவ அப்படி திரும்பி பார்த்து ஹீரோக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் பேசினதுக்கு அப்புறமா எனக்கு அப்படியே ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு. இப்போ உன்னோட டர்ன்னு சொல்லிட்டு என்ன பண்றா, இந்த அமௌண்ட் சென்ட் பண்றதுக்காக வச்சிருப்பான்ல அதை வந்து சென்ட் பண்ணி விட்டுடுறா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. இதை பார்த்த ஹீரோ என்னடி பண்ணா, 8 மில்லியன் ஏன்டி டக்குன்னு அனுப்புனேன்னு சொல்லும்போது நீ தானே சொன்ன உன்னால் அனுப்ப முடியலன்ட்டு, நான் அனுப்பிட்டேன், இப்போ அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லும்போது அடி பாவி அதுலேருந்து நான் சேர்த்து வச்சிருந்த மொத்த காசையும் நீ அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டி கத்திக்கிட்டு இருக்கான். காசு போனால் என்ன, இதுக்கப்புறம் சம்பாரிச்சிக்கலாம், நான் உன் கூட தானே இருக்கேன், 2 பேர் நிறைய லைவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடும் போது ஸ்லிப் ஆகி 2 பேர் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் கேட்குறா, ஏன் அப்படி பார்க்குறேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து என் லைஃப்பில் எவ்வளோ மாற்றிருக்க தெரியுமா, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன், ஆனால் இப்போ எனக்கும் வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, இது எல்லாத்துக்குமே நீ தான் ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான், அப்படியே பின்னாடியிலேருந்து போய் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாரு நீ என்னை விட்டு போகாதுன்னு சொல்லும்போது இது என்னோட ஃபர்ஸ்ட் ஹக், நான் சொன்ன மாதிரி பின்னாடியிலேருந்து என்னை ஹக் பண்ணியிருக்க, அதுவும் நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஹக் பண்ணுறேன்னு சொல்லும்போது வாயை மூடு, இப்போ அதெல்லாம் கேட்டாங்களா அப்படின்னு சொன்னவன் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்கு ஆக்சுவலாக அவனை பிடிக்க தான் செய்யுது, அதனால வந்து அவளும் எதுவும் ரியாக்ட்லாம் பண்ணலாம், அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோ போயிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா 2 பேருமே வந்து ஒரே மாதிரி தான், 2 பேரும் லோன்லியாக இருந்திருப்பாங்க. இப்போ 2 பேருக்குமே ஒருத்தவங்க பிடிச்சிருச்சு, அதனால வந்து 2 பேரும் ஒன்றா வாழலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. டெய்லி லைவ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறா திடீர்னு, இங்கே பாரு நான் இப்படியே ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு விரும்பல, நான் போய் எங்கள் அம்மாவை மீட் பண்ணிவிட்டு நான் அவங்ககிட்ட பேசிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜில் நான் செலக்ட் ஆகணும், நான் செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா உன்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், அது இங்கேருந்தே பண்ணலாம்லன்னு சொல்லும்போது இல்லை இங்கே இருந்தால் எனக்கு உன் கூட இருக்கணும் போல தோணும், எனக்கு படிக்க தோணாது, நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரே வருஷம் தான் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லும்போது அப்படியா சொல்கிற, சரி ஓகே சீக்கிரமாக வந்துடணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தியா என் மொபைலுக்கு கமெண்ட் வந்திருக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்கியா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அது எப்படி என் மொபைலுக்கு கமெண்ட் வரும், என்னோட ஃபேஸ் தான் அதில் தெரியாதேன்னு சொல்லும்போது நான் தான் கேமரா ஆன் பண்ணிட்டேனேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா லைவ் ஆன் பண்ணிட்டு தான் இவ்வளோத்தையும் பேசிகிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. எல்லாருமே ஹீரோட ஃபேஸை பார்த்துட்டாங்க. உடனே ஹீரோ அங்கே கதறிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா, பாய் பாய் சீக்கிரமே மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு.